வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஈவினிங்கும் ஒரு 2 பேர் உள்ளே வந்திருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா சிவாவும் சாஞ்சனாவும் உள்ளே வந்திருக்காங்கங்க. வந்ததையும் பார்த்தீங்கன்னா சிவா தான். இந்த தடவையும் அவராக பேச முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய கேம் பிளேவும் அது மாதிரி கிடையாது, அவரோட கேரக்டர் அப்படி தான் போல் இருக்குது. அதனால் எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. அது எழுதி கொடுக்குற அந்த துண்டுச்சீட்டை ஒரு பவுலில் போட்டுட்டு அது என்னன்னா அது மக்களால் கொடுக்கப்பட்ட கமெண்ட்ஸ் தான். அந்த கமெண்ட்ஸை தான் பிக் பாஸ் கொடுத்து அனுப்புகிறாரு. அதை கூட அவரால் ஒழுங்காக அந்த இடத்துல சொல்ல முடியாதது என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. வெறும் கமெண்ட்ஸை மட்டும்தான் வாசித்தாரே தவிர இதை மக்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு சொல்லலை. அவர் அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஞாபகப்படுத்தி அதை சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அருண் ப்ரோக்கு சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸும் டயர்டாயிடுறாங்க, வெளியில் இருக்கிற மக்களும் இதை கேட்கும்போது ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஏன்னா ஒரு லாங்காக இருக்கும், அழுத்தி பேசுறது, அதெல்லாம் ரொம்ப டயர்டு. இதே தான் நம்ம முத்துவுக்கும் இதே தான் சொல்கிறோம். முத்துவுக்கு அவர் சொன்னது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை ப்ரமோலியே வேற போட்டிருந்தாங்க. முத்துவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அறம்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் விளையாடுற கேமில் சுத்தமாக அறமே இல்லாமல் தான் விளையாடுறீங்க. அப்போ அறம் இல்லைன்னா திருட்டு கேம் விளையாடுறாங்க. அப்போ திருடனுக்கு எப்படி கப்பு தருவீங்க? திருடனுக்கு கப்பு தரலாமா? இதை நம்ம மக்களாகி நம்மளும் யோசிச்சுக்கணும். அடுத்தது நீங்கள் செய்கிற இந்த அறமில்லாத கேமை மக்களும் நீங்கள் அறத்தோடு தான் விளையாடுறாங்கன்னு நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த இடத்துல கொஸ்டின் மார்க்கு. அது வந்து மக்கள் கேட்ட கேள்வி தானே. ஸோ மக்கள் கேட்ட கேள்வியை முத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது முத்துக்கு அப்போ இன்னும் ரொம்ப நல்லா உரைச்சிருக்கோன்னு தான் நினைக்கிறோம். அடுத்தது ஜாக்லினுக்கு. ஏன்னா ஜாக்லின் ஒரு கேம் ஆடுறாங்க பாருங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒரு போர்வையை வச்சுக்கிட்டு அதை அழகாக கிளியராக நம்மளோட கமெண்ட்ஸ் அங்கே சொல்லும் போது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அதாவது கிளாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீக்கெண்டுக்கும் கிளாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு கேம் விளையாடுறீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ரயான், அடுத்தது முத்து, இப்போ எந்த ஃப்ரெண்டை பிடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கண்டினியூவாக என்ன சொல்கிறாரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உங்கள் லிஸ்ட்டில், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்டில் சௌந்தர்யா இல்லைன்றது பாவம் சௌந்தர்யாக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாரு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா சௌந்தர்யா அடிக்கடி இல்லைடா ஃப்ரெண்ட்ஷிப் உண்மைதான்டா அப்படின்லாம் சௌந்தர்யா இவங்களுக்காக பரிதாபப்படுறாங்க. இப்போ சௌந்தர்யாவுக்கும் இது விளங்கி இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். ஜாக்லினுக்கு அசிங்கம் பண்ணிட்டாட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து அசிங்கம் ஜாக்லினுக்கு. ஃப்ரெண்டுன்றா, ஆனால் ஃப்ரெண்டு அவளுக்கிட்ட ஃப்ரெண்டாக சொல்லிடுறா சௌந்தர்யாட்ட. ஆனால் வந்து அந்த ஃப்ரெண்டு இல்லைன்றத வெளியில் போயிட்டு முத்துக்கிட்ட உட்காந்து பேசுகிறா. முத்துவும் மஞ்சரியும் தான் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நியூ இயர்க்கு அப்போ ஒரு விஷ் மாதிரி எழுதி ஒரு கார்டை கொடுப்பாங்க. அது வந்து விஜய் சேதுபதி சாரே அதில் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இது சௌந்தர்யாவுக்கு எல்லாரை பற்றி எல்லாமே தெரியுங்க. அந்த பொண்ணு கீழேயும் விழுந்து அடிப்படுது, ஆனால் அதை ஒரு பெருசாக வந்து காட்டிக்காது. ஏன்னா கேமு அதை பற்றி அது சொல்லிக்காது. ப்ளஸ் வந்து இவங்க எல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு அவளுக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் பண்ணுங்கடா, பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இந்த 100 நாளுக்குள்ளே நீங்கள்லாம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், வெளியில் வந்துட்ட பிறகு நீங்கள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டீங்கன்றதும் அவளுக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லாத்தையுமே அப்படி தட்டி விட்டுட்டு போன இதுவில் வந்து இவர் அந்த அசீம் சொல்கிற மாதிரி தான் லெஃப்ட்டில் தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. அந்த வழி எப்படின்னா நேர்மையாக இருக்குது, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஒரு எத்திக்ஸோடு விளையாடுறாங்க, யாரையுமே காயப்படுத்தாத விளையாட்டை தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது அறத்தோடு விளையாடுறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி வந்து யாருக்கு சொல்லணும்னா சௌந்தர்யாவுக்கு தான் சொல்லணும், முத்துக்கெல்லாம் சொல்ல வாய்ப்பே கிடையாது. அடுத்தது சௌந்தர்யாவுக்கு சொல்லுவார். சௌந்தர்யாவுக்கு அந்த சீட்டில் என்ன எழுதிக்கலாம், நீங்கள் பண்ணுறதெல்லாம் க்யூட்டு தான், ஆனால் இதை தாண்டி வேறு ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னும் அவங்க டாஸ்க்லாம் விளையாடல. அதை தான் இன்றைக்கி சௌந்தர்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. வர்றவங்கலாம் டாஸ்க்கை பற்றிலாம் பேசுகிறாங்கடா. பேசும்போது கூட ரேன் சொல்லுவான், நீ வந்து என்ன சொல்ல ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து பலம் இல்லைன்னு, வாடா நான் மோதுறேன்ட்டு அப்படியே கையெல்லாம் ஆம்ஸ்லாம் வச்சு. சௌந்தர்யா பற்றி இப்போ இதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அர்ணவ் வருவார் இல்லையா, அர்ணவ் பார்த்து அவங்க பயம் இருக்குது பாருங்கள். வெளியில் அவங்களுக்கு கோவம் வருது, அவர் பேசின வார்த்தைகள் ஏதாவது நம்ம கோவம்னா அந்த கோவத்தை கூட சௌந்தர்யா வந்து ரொம்ப ஹம்பிளாகவும் ஜென்யூனாகவும் கொண்டு வர்றது ரொம்ப பாராட்டத்தக்கதுங்க. அவங்க வந்து எப்படி அர்ணவ் ப்ரோ இது மாதிரி வந்து எல்லாரையும் இப்படி பேசிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஆதங்கத்தை அந்த இடத்துல தெரியப்படுத்திட்டு ரயான்ட்டையும் பவித்ராக்கிட்டையும் இப்படி பேசிகிட்டு இருப்பா. உடனே அர்ணவ் ப்ரோ அங்கேருந்து பார்த்துருவாரு. ப்ளஸ் வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, நீ அங்கே பேசுறது இங்கே வரைக்கும் கேட்குது அப்படின்னதையும் அவங்க பயந்தடிச்சு அர்ணவ் அவாய்ட் பண்ணி ஒரு இடமா அவங்க தப்பிச்சு போகிறதுன்றது
செம்ம காமெடியா இருந்தது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ஃபன் மூமெண்டா இருக்கு. அது லைவ்ல நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரயான் என் கூடவே இருடா, அவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்குதுடா அப்படிங்கிறதும். அடுத்தது ரயான் வந்து பாத்திரம் வெசல் வாஷ் பண்ணிட்டு இப்படி தூரம் வந்ததையும் அருண் கிட்ட போயிட்டு, அருண் நீங்களும் என் பக்கத்திலே இருங்களேன், நீங்க வந்து ரயான் இவருக்கு அர்ணவ் ப்ரோக்கு வந்து நீங்க அவர் பேசும்போது நீங்க பேசின விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது, நீங்க வாழணும் அருண் அப்படிலாம் சொன்னது நல்லா இருந்தது. ஏன்னா அருண் இப்போ சொல்கிறோன்னா இவர் அர்ணவ் ப்ரோ வந்து பேசும்போது எல்லாரும் காயப்படுத்துகிற மாதிரி சில வார்த்தைகளை பேசும்போது அருண் வந்து அதை சொல்கிறார், நீங்கள் வந்து ஒருத்தர் பேசுகிற விமர்சனத்தை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் வந்து அதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும். இல்லை அப்போ நீங்கள் அப்படி அதை உணர்ந்துட்டு அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டிங்கன்னா உங்களை தப்பாக பேசுகிறவங்க கூட உங்களுக்கு வந்து அவங்க வந்து பஃபூன் மாதிரி தெரிவாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப அழகான பதிலாக இருந்தது, அழகான விளக்கமாக இருந்தது. வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் அப்படி சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் சௌந்தர்யா வந்து இந்த இடத்துல அருணை பாராட்டி பேசுவாங்க. ப்ளஸ் அர்ணவை பார்த்து அவங்க பயந்தாங்கங்க, அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அடுத்தது பவித்ராக்கு சொல்கிறாரு. பவித்ராக்கு ஒரு கமெண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து செங்கலில் கட்டி பிடிச்சதை தவிர வேறு எந்த இதுவுமே நீங்கள் பண்ணலை, அதை பண்ணிகிட்டே நீங்கள் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டீங்க. உண்மையிலே பெரிய விஷயங்க. ஏன்னா பவித்ராலாம் இவ்வளோ தூரம் வரணுன்ற அவசியமே கிடையாது. அந்த டாஸ்க் விளையாடினால தான் அவங்க வந்தாங்கன்றது நம்ம மக்களுக்கு தெரியும். ஸோ மக்களோட கமெண்ட்ஸை தான் இவர் வந்து இந்த இடத்துல படித்து காட்டுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு, விஷால் நீ வந்து லவ் கண்டென்ட்டை தான்ப்பா கொடுத்த, இப்போ வேற என்ன கண்டென்ட் வச்சிருக்க? ஏன்னா 2 பேரும் இல்லையப்பா, நீ என்ன பண்ண போற, வெறும் இதோ சொல்லுவாங்களே வெறும் கையில முழம் போடுறதா, அந்த கதை தான் இப்போ அது மாதிரி அவருக்கு சொன்னாங்க. ஸோ இதுதான் அவருக்கு கொடுத்த டாஸ்காக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து வேற எதுவுமே சொல்லவே இல்லைங்க. எல்லாரும் வந்து என்ன சொன்னீங்க, கிட்டிஷாக விளையாடுறா, சைல்டிஷாக இருக்க அப்படின்னு. ஆனால் ஜாக் நீங்கள் வந்து கிட்டிஷாக நிறைய இடத்துல இருந்திருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்குள்ளே இருக்கும்போது ஒரு குழந்த மாதிரி ஒரு பண்ணுவீங்களா, அது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்லும். அடுத்தது சௌந்தர்யாவையும் அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஃபன் மூமெண்ட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் கிட்டிஷாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இப்படி இருக்குது அப்படி, இதை ஒரு இதுவாகவே சொல்லும். அதுக்கு சௌந்தர்யாவை பார்த்தே ரொம்ப அவளுக்கு பொறாமை இருக்குது. ப்ளஸ் வந்து அவள் உள்ளே என்ட்ரு ஆகும் போதே சௌந்தர்யாவை அவள் கண்டுக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க மேடம், ஒரு ஃபார்மலான ஒரு விசாரிப்பாக இருந்தது. ஏன் அந்த பயம்னா, ஏற்கனவே சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, நீ வந்து இந்த வா போ அப்படி சௌந்தர்யெல்லாம் கூப்பிடக்கூடாது, மேடம் தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதனால் பேரிட்டு கூப்பிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் பயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணுக்கும் வந்து சாச்சனா சொல்லியிருப்பா, நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஹைப்பர் ஆகும் போது அந்த இடத்துல குழந்தைத்தனம் தெரியுது. ஏன்னா நீங்கள் எல்லாம் என்ன குழந்தைத்தனம் சொல்லி எவிக்ட் ஆகி வெளியில் அனுப்புனீங்கல்ல, அதுக்கான ரோஸ்ட்டாக தான் இப்போவும் அந்த பொண்ணு திருந்தலைங்க. இது ஒரு பழி வாங்குற மோடில் தான் அந்த பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் அவளுக்கு கொடுத்த டாஸ்க்கும் இதுவாக இருக்குதுன்றதை இந்த இடத்துல அவள் சொல்கிறா. பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வர்ஷினி தாங்க. வர்ஷினி சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுத்த டாஸ்கே மறந்துட்டாங்க உள்ளே வந்ததில் அவங்க பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக அவங்க வந்து நின்று சொல்லுவாங்க, எனக்கு கொடுத்த டாஸ்க் எப்படின்னா, நாங்கள் வந்த 8 பேருமே வந்து ஒரு மிட் வீக் எவிக்ஷன் பண்ண போகிறோம், ஒருத்தரை நாங்கள் மிட் வீக்கில் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது பவித்ரா அப்படி இல்லைன்னா ஜாக்லின், நம்ம எல்லாருமே ஜாக்லின்னு நினைக்கிறோம். பவித்ராவும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ 2 பேரில் யார் போனாலும் ஓகே தான். ஆனால் ஜாக்லினை எடுத்தாங்கன்னா, ஜாக்லின் ஓரளவுக்கு விளையாடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த பயண வீடியோவை அவங்க பார்க்காம போனால் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். பவித்ரா பேசுகிற மாதிரி வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணலை. ஸோ எனிவே இவங்க 2 பேரில் யார் போனாலும் ஓகே தாங்க. ஸோ ஆக மொத்தம் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.